நீங்க வந்து ஒரு நாள் வந்து சிஎம் ஆறீங்க தமிழ்நாட்டுக்கு, என்ன விஷயத்த மாத்துவீங்க? உமன்ஸ் சேஃப்டி. எடுத்துன்னு ஒரு குழந்தை ஜீரோல இருந்து கை கால எல்லாம் முளைச்சிடாதுல்ல நான் சொல்றது. லேடிஸ் பாதுகாப்புக்கு ஒன் டே வந்து சிஎம்மா இருக்கீங்க ஓகேங்களா? ஒரு 3 விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு பண்றீங்கன்றா என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ்ட் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா லேடிஸ் பாதுகாப்புக்கு பாதுகாப்பு. நீங்க வந்து ஒரு நாள் வந்து சிஎம் ஆறீங்க தமிழ்நாட்டுக்கு, என்ன விஷயத்த மாத்துவீங்க? ஒயின் ஷாப் தவிர்த்துடணும். ஓகே, மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும். என்ன மாதிரி சேவை? முடியாத இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நிறைய பண்ணணும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு நிறைய இது பண்ணணும் ப்ரோ. அதான் மெயினா நான் என்ன சொல்றேன்னா, வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய எடுக்கிறாங்க, 9 மாசம் கர்ப்பத்துல வச்சு எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் 3 மாசம் கழிச்சு என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு வந்து பிட்மி நம்பர் ஒண்ணு கொடுக்குறாங்க. அது பிட்மின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு கொடுப்பாங்கன்னா 3 மாசம் ஆயிருச்சுன்னு நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் 3 months பேபின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. யாரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? கவர்மெண்ட். ஓ இது 3 months பேபின்னு புரிஞ்சுக்கோ. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் 0ன்னு ஏன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்? வயசு 0. ஆமா, பர்த்டே அப்படி வருது இல்ல, 9 மாசம் கர்ப்பமாயிருச்சுல்லப்பா. இவங்கதான் 3 months கொடுக்குறாங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த 9 மாசமா எடுத்துன்னு ஒரு குழந்தை ஜீரோல இருந்து கை கால எல்லாம் முளைச்சிடாதுல்ல நான் சொல்றது. அப்ப கவர்மெண்ட் தானே 3 மாசம்ங்கிறீங்க. அவ டெலிவரி ஆனா 9th month இல்ல, அந்த ஏஜ்ல அந்த 9 month ஏன் சேர்த்த மாட்டேங்கிறாங்க? 1 அந்த 9 மாசம் அந்த தாய் படுற கஷ்டத்துக்கு ஒரு விலை இல்லாம போகுது இல்ல அந்த கர்ப்பத்துல. 2 இந்த 9 month நீ வந்து அந்த ஏஜ்ல சேர்த்து இருந்தீங்கன்னா இந்த 17 வயசுல அந்த பசங்க தப்பு பண்றாங்கல்ல, இந்த 9 மாசம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவனுக்கு 18 வயசு முடிஞ்சிடும். அப்ப அவனுக்கு தண்டனை நல்லா கிடைக்கும். டெல்லியில வந்து ஒரு நிர்பயா கேஸ் ஒன்று இருக்குது, அதுல 17 வயசு பையன் மட்டும் தப்பிச்சான், ஏன்னா சின்ன வயசுன்னு. இந்த 9 மாசம் அவனுக்கு அடிஷனலா சேர்ந்து இருந்துச்சுன்னு அவனுக்கு தூக்கு கிடைச்சிருக்கும். 1 பாயிண்ட். 2வது, நீங்க வந்து இப்ப 21 வயசுல இது முடிக்கிறீங்க, என்னது காலேஜ் முடிக்கிறீங்க. இந்த 9 மாசம் சேர்ந்தா நீங்க 20 வயசுலயே முடிச்சிருவீங்க. இந்த 9 மாசம் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் ஜாப் தேடுறதுக்கு நல்லா இருக்குமா இருக்காதா? இந்த 9 மந்த்துக்கு எந்த வேல்யூமே இல்லப்பா, 0 ஆக்கிருச்சுல கவர்மெண்ட். அப்புறம் எதுக்கு 3 monthsன்னு அவங்க நமக்கு சர்டிபிகேட் தராங்க? அதே மாதிரி கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருந்தா நம்ம போய் கலைக்க முடியுமா? அது குற்றம் தானே. அப்ப அது உயிர்னு நிர்வகிச்சு வெளியே வந்தோம், ஏன் 0 ஆகுது? அவ்வளவுதான் கொஸ்டின். ஆனா நேட்டிவ் மீன்ஸ் இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்கடா. நேட்டிவ்னா சொந்த ஊர். இந்த கேரளா ஒரு நாள் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நீங்க தமிழ்நாட்டுல மாத்தக்கூடிய ஒரு 3 விஷயம் மாத்தலாம்னா என்னென்ன விஷயத்த மாத்துவீங்க? இங்க நல்ல ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, நல்லா இருக்குது. மெட்ரோனா இங்க கோயம்புத்தூர் இருக்கு. அந்த இங்க நல்ல ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 விஷயம் மாத்தலாம் அப்படின்னா என்ன மாத்துவீங்க? ഒരു മെട്രോ കൊണ്ടുവരാർക്ക് ഒരു പിന്നെ ഇങ്ങ നല്ല ഫുഡ് സ്പോട്ട് വളരെ കമ്മിയാ இருக்கு. எங்க ஒரு 1 kilometer இருக்கு, 2 kilometer இருக்கு சாப்பிடுறதுக்கு ஹோட்டல். പിന്നെ ഇങ്ങ നല്ല ഒരു ട്രാവലിംഗ് എന്തെങ്കിലും ഇനി ആപ്ലിക്കേഷൻ എടുക്കുമെങ്കിൽ നല്ല இருக்கு. റാപ്പിഡോ, യൂബർ, ഇനി അതർ ரேபிடோ உப்பரி தாண்டி நீ வேற அப்ளிகேஷன். റാപ്പിഡോக்கு மோர் தேன் எக்ஸ்பென்சிவ் இன் அதர் பேசல். சிஎம்மா இருக்கீங்க அப்படியே 3 விஷயம் தமிழ்நாட்டுக்கு இடையே ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னா என்ன நீங்க பண்ணுவீங்க? உமன்ஸ் சேஃப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் கற்பழிக்கிறாங்க இல்லையா, இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணணும். அதெல்லாம் உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும், இமீடியட்டா அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு கரப்ஷன் சொல்லிருந்தோம். கரப்ஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் ஒழிக்கணும். ஸ்டில் கரப்ஷன் ஆன் கோயிங் தான். சோ அதை வந்து இன்னும் பெட்டரா பண்ணணும். லா அண்ட் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சோ லைக் நைட்ல வந்துட்டு லேடிஸ் சேஃப்டியும் சரி, யூஸ்வலா யாரா இருந்தாலும் சரி, வயசானவங்க போறது வருது, அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய எல்லா வகையிலும் இருக்கு.